நவிகேஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மொழி போராட்டத்தில் இரண்டாவது பகுதி எப்படி அமைந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை குறித்து விரிவாக அலசுகிறது இன்றைய சிறப்பு தொகுதி. சுதந்திர இந்தியாவின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி பதவியேற்கிறார். அவருடைய காலகட்டத்தில் உத்தரவு ஒன்று வெளியாகிறது. அந்த உத்தரவு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி, சமஸ்கிருதம் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை கட்டாய மொழிப்பாடமாக ஏற்று படித்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உத்தரவுதான் அது. இந்த உத்தரவு இந்தி மொழியை கட்டாயப்படுத்துவதாக இருந்தது என்று அண்ணா சொல்கிறார். இதற்கான பின்னணியும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியை தவிர்த்து சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் இல்லை. எனவே மாணவர்கள் கட்டாயமாக இந்தியை தான் படிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த திராவிட நாட்டில் தமிழர்கள் எல்லோரும் முன்வந்து கண்டிப்பாக இந்தி திணிப்பிற்கு எதிராக போராட வேண்டும், எல்லோரும் முன்வந்து ஒன்றிணைவதற்கான ஒரு சிறந்த வழி என்று பெரியார் சொன்னார். பெரியார் அண்ணாவை மொழி போராட்டத்தின் தலைமை அதிகாரியாக அறிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து பள்ளியில் மறியல்கள், மாநிலம் தழுவிய, மாகாணம் தழுவிய அளவில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மொழிப்போர் தியாகிகளை கூண்டு கூண்டாக கைது செய்தது அரசு. குறிப்பாக டி.என். நடராசரை கைது செய்தது. அவரை கைது செய்கின்ற போது சாதாரணமாக இல்லாமல் லத்தியாய் தாக்கி இரத்த காயங்களோடு விளங்கிட்டு தரதரவென இழுத்து சென்றது. மொழிப்போரில் ஈடுபடுகிறவர்களுக்கு என்ன கதி நேரிடும் என்று காட்டுவதற்காக அரசு செய்த உத்தியாக தான் இது தெரிந்தது. இதற்கு பின்புதான் மொழி போராட்டம் தீவிரமாக வலுவடைந்தது. இதை கண்டு இறங்கி வந்த அரசு மேலும் இந்த சென்னை மாகாணத்தின் கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கம் தன்னுடைய பதவியை துறந்தார். இதற்கு பின்பு அவர் புகுத்திய இந்தி கட்டாய மொழிப்பாடமாக்கப்படும் என்ற உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. ஆனால் சில மாத காலங்களிலேயே மாதவமேனன் சென்னை மாகாணத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்தார். அவர் இந்தியை கட்டாய பாடமாக போதினார். மீண்டும் தமிழர்கள் போராட்டத்தில் இறங்கி தொடர்ந்து போராட ஆரம்பித்தனர். இதை கண்ட அரசு இறங்கி வந்து இந்தியை கட்டாய மொழிப்பாடத்தில் இருந்து விருப்ப மொழிப்பாடமாக மாற்றியது. இதுதான் இரண்டாவது மொழிப்போருக்கான முடிவாகவும் அமைந்தது. தொடர்ந்து மூன்றாவது மொழிப்போரின் நிலை எப்படி இருந்தது என்பது குறித்து அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.